Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.1 1.2 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ பின்னுட்டு ரெண்டு செட் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டுன்னா என்னது, செட் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணணும் எல்லாமே நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் செட் லாங்குவேஜில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பின்னுட்டு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இதை வந்து செட் லாங்குவேஜில் கிராஸ் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏவையும் பிங்கிற செட்டையும் கிராஸ் பண்ணணும், அடுத்து பிங்கிற செட்டையும் ஏங்கிற செட்டையும் கிராஸ் பண்ணணும்னுட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஏ கிராஸ் பி வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டோட வேல்யூஸ் எழுதிக்கிறேன். 1 3 5 கிராஸ் பிங்கிற செட்டோட வேல்யூ 2 3. இப்போ இது ரெண்டையுமே நான் கிராஸ் பண்ண போகிறேன். கிராஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 1ஐயும் 2வையும் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி அதை ஒரு ஆர்டர்டு பேராக எழுதணும். அப்படின்னா 1 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இது எனக்கு ஒரு ஆர்டர்டு பேர். அடுத்தது நான் இந்த 1ஐ வச்சு 3க்கு வந்து ஒரு ஆர்டர்டு பேர் நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் 1 3. இப்போ நான் 1ஐ வச்சு பண்ணியாச்சு. அடுத்து 3ஐ வச்சும் 5ஐ வச்சும் பண்ணணும். அப்படின்னா 3 2 3 3, அடுத்தது 5 2, அடுத்தது 5 3. இப்படி தான் ரெண்டு செட்ஸ், அதாவது ஏ அண்ட் பின்னுட்டு ரெண்டு செட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு செட்டை வந்து கிராஸ் பண்ணணும். இப்போ ஏ கிராஸ் பி வந்து நான் பண்ணிட்டேன். அடுத்தது பி கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏவுமே இதே மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன, இங்கே ஏ கிராஸ் பின்னு கொடுத்தனால ஏவையும் பியும் வரிசை எழுதிருக்கும். இங்கே பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கப்ப ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணும். 2 3 கிராஸ் ஏ. ஏ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1 3 5. இப்போ நான் இது ரெண்டையுமே கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணேன்னா 2 1 2 3 2 5, அடுத்தது 3 1 3 3, அடுத்தது 3 5. இதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னுட்டு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இங்கே எனக்கு 1 2 கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தோம்னா 2 1 இருக்குது. கமாவுக்கு முன்னாடி கமாவுக்கு பின்னாடி வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, எனக்கு சேமாக இல்லை. அப்படி பார்த்தோம்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் கிடையாது. இங்கே 1 2 இருக்குன்னா இங்கேயும் 1 2 தான் இருக்கணும். 2 1ன்னு இருந்துச்சுன்னா அது ஈக்குவல்னு சொல்ல முடியாது. இது நாட் ஈக்குவல். ஆனால் ஏ கிராஸ் பி is not equal to b cross a. அப்படின்னா it is not equal ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் சப்டிவிஷனில் show that n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b. இதை வந்து ஷோ பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என் ஆஃப்னுட்டு கொடுத்துருந்தாங்கனாலே நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் செட் லாங்குவேஜ் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை வந்து என் ஆஃப்னுட்டு கொடுத்துருந்தாங்கனாலே ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை 9th ஸ்டாண்டர்டில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் செட்டுன்னுட்டு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இங்கே ஏ கிராஸ் பியோட கார்டினாலிட்டி அப்படின்னா ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 6 மொத்தம் இருக்குது. மொத்தம் 6 ஆர்டர்டு பேர்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறப்ப அதோட வேல்யூ 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என் ஆஃப் பி கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் பி கிராஸ் ஏங்கிறப்ப பி கிராஸ் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். மொத்தம் 6 ஆர்டர்டு பேர்ஸ் இருக்குது. அடுத்தது என் ஆஃப் ஏ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏல மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா 3. அடுத்தது என் ஆஃப் பி. என் ஆஃப் பி வந்து பார்த்தோம்னா அதில் 2 எலமெண்ட்ஸ். இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, என் ஆஃப் ஏவையும் என் ஆஃப் பியும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. அப்படின்னா 3 × 2 மல்டிப்ளை பண்ணால் 6. அப்படின்னா இங்கேயும் எனக்கு 6 தான் வந்திருக்கு, இங்கேயும் எனக்கு 6 தான் வந்திருக்கு, இங்கேயும் எனக்கு 6 தான் வந்திருக்கு. மூணுமே எனக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. மூணுமே ஈக்குவலாக இருக்குங்கிறத தான் நம்மளை ஷோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஷோ பண்ணியாச்சு. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். இதோட எக்ஸாம்பிள் 1.1 வந்து முடியுது. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2 வந்து பார்ப்போம்.
செகண்ட் ப்ராப்ளத்தில் வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்முக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். இங்கே ஏவும் பியும் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு இங்கே ஏங்கிறது என்னவாக இருக்கும்னா கமாவுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஏவோட வேல்யூஸாக இருக்கும். பி வந்து என்னவாக இருக்கும்னா கமாவுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ எல்லாமே பியோட வேல்யூவாக இருக்கும். அப்படின்னா எனக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு எனக்கு கமாவுக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3 3 5 5. அப்படின்னா எனக்கு 3யும் 5யும் 1 டைம்ஸ் எழுதுனா போதும். அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 3,5. அடுத்து பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கமாவுக்கு அப்புறம் இருக்கிறத வந்து நம்ம பின்னுட்டு சொல்லிடுவோம். பியோட கோஆர்டினேட்ஸாக இருக்க போகுது. அப்படின்னா கமாவுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குது 2 4 2 4 வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு பியோட வேல்யூ 2 4. ட்வைஸ் இருந்துச்சுன்னா 1 டைம்ஸ் வந்து எழுதுனா போதும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிள் 1.1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் 1.2வும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.